नमः पार्वती पतये हर हर महादेव। गणेश जननी दुर्गा राधा लक्ष्मी सरस्वती सावित्री च सृष्टिविधौ प्रकृतिः पंचधा स्मृता। पवित्र रूपा सावित्री गायत्री ब्रह्मणः प्रिया शुद्ध स्फटिक संकाशा शुद्ध सत्वस्वरूपिणी। मद्रदेशे महिपालः बभुवाश्वपतिर्नाम मद्रदेशे महिपालः। वैरिणां बलहर्ता च मित्राणां दुःखनाशनः मद्रदेशे महिपालः। चकराराधनं भक्त्या चकराराधनं भक्त्या सावित्री चैव मानसा मद्रदेशे महिपालः। बभुवाश्वपति नाम मद्रदेशे। நம்ம தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே பெரிய விஷயத்தையே எளியதாகவே நாம் நடைமுறையிலே கொண்டு வந்து அடைய முடியாத காரியத்தை அடைவதற்கு வழி நமக்கு காட்டினது தர்மசாஸ்திரம். அப்படி பார்க்கிற பொழுது இந்த சரீரத்தையே க்ஷேத்திரம்னு சொன்னார்கள். சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனை க்ஷேத்திரஜன் சொன்னார்கள். குடும்பத்தை இந்த சரீரமாகவும் சொன்னால் குடும்பத்துக்கு ஒரு தலைவன் பரமாத்மாவாகவே நினைச்சு கொள்ளலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற தலைவி குடும்ப பெண் ஜீவாத்மாவாகவும் குடும்ப தலைவனை பரமாத்மாவாகவும் குடும்பத்தை இந்த சரீரமாகவும் நினைத்து கொள்கிறது. அதே போலவே குடும்பத்தினுடைய காரியத்தை செய்கிறது உலக தர்மங்களை பின்பற்றி வருகிறதான பரமாத்ம ஜீவாத்மாவனுடைய கடமைகளை அவன் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றுகிறதாகவே இப்படி ஒரு தத்துவத்தை நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள். அதனால தான் பரமாத்மா ஜீவாத்மாவனுடைய உறவுதான் சதி பதிகளுடைய உறவு, அதாவது மனைவி புருஷன் இவர்களுடைய உறவு. அது மிகவும் அந்யோன்யமாய் இருக்க வேண்டும். அதிலும் ஜீவாத்மாவாய் கருதப்படுக முடியாத பெண்ணானவள் எப்பொழுதுமே பரமாத்மாவனிடத்திலே லயித்திருக்கிறதான நிலை மாதிரி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனிடத்திலே எப்பொழுதுமே நிறைந்த பக்தி கொண்டவளாய் எப்பொழுதுமே அவனுக்கென்றே தன்னை அர்ப்பணம் பண்ணினவளாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தாய் கொண்டுதான் அதை கற்பு என்றும் பாதிவிரத்தியம் என்றும் சொல்கிறார்கள். இந்த கற்பும் என்று பாதிவிரத்தியம் என்றும் சொல்லப்படுகிறதான ஒரு வழிபாடு, ஒரு நிலை உலகத்திலேயே எவ்வளவோ சக்திகளை கொடுக்கக்கூடியது. கற்புள்ள பெண் அடையக்கூடியதான திறமை வியக்கக்கூடியதாக இருக்கும். பெய்யன பெய்யும் மழை, எதிரே இருக்கிறவன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் தன்னுடைய பார்வையால் ஒரு கற்புள்ள பெண் ஒரு தீயவனையும் சாம்பலாக்கக்கூடியதான சக்தி உள்ளவள் என்று சொல்லி இருக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே சீதா பிராட்டி ராவணனை பார்த்து சொல்கிறாள், ராவணா, நீ என்னை மிரட்டாதே, அசோகவனத்திலே சிறை பிடித்திருக்கும்படியான என்னை பார்த்து உன் இஷ்டப்படியெல்லாம் என்னை
ஆட்டி வைக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூடவே என்னை நெருங்க முடியாது. நீ நான் விரும்பினால் உன்னை சாம்பலாக்குவேன், என்னுடைய பார்வையினாலே உன்னை பஸ்மமாக்குவேன். நான் உன்னை விட்டு வைப்பது, உயிரோடு விட்டு வைப்பதனுடைய காரணம் என்ன? என்னுடைய கணவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கருத்து என்னவோ அந்த பிரபு ஒரு கால் உன்னுடைய தவறுகளை எல்லாம் நினைக்காமல் மன்னித்தாலும் மன்னிக்கலாம், உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கலாம், அதற்குள்ளாகவே நான் உன்னை அழித்து விடப்படாது என்பதனால் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாள். நத்வம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா நபகர்த்துமகம் சக்தா த்வயா ராமஸ்ய தீமதஹ. அந்த நிலைதான் உலகத்திலே தேவியினுடைய நிலை. அவள்தான் சூரியனிடத்திலே 3 விதமான சக்திகளாய் இருக்கிறாள். சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி என்ற பெயரோடு கூட இருக்கிறாள். இந்த காயத்ரிங்கிற சுரூபந்தான் காலை வேளையிலே சாவித்திரியாய் தென்படுகிறாள். அந்த காயத்ரி யார் உபாசிக்கிறானோ அவன் சாவித்திரியை உபாசிக்கிறவனாக ஆகிறான். மத்ர தேசத்திலே அஸ்வபதிங்கிற மகாராஜா தினமும் 1,00,000 காயத்ரி ஜபம் பண்ணி கொண்டிருந்து காயத்ரி தேவியை பூஜை பண்ணி கொண்டிருந்தான். அந்த காயத்ரி தேவிக்கு 1,00,000 ஆவர்த்தி ஹோமமும் பண்ணினான். அந்த அஸ்வபதிங்கிற மகாராஜன் காயத்ரி தேவியரிடத்திலே தான் எல்லையில்லாத பக்தியை காட்டி தன்னுடைய பூர்ணமான மனசோடு கூடவே 10,00,000 காயத்ரி ஹோமத்தை அவன் பண்ணிக்கொண்டே இருந்தான். காயத்ரி என்கிற பேரே காயந்தம் த்ராயதே யஸ்மாதி காயத்ரி இதி அபிதீயதே. தன்னை நினைக்கிறவனை காப்பாற்றுகிறவள் காயத்ரி. அந்த காயத்ரி தான் மேலான மந்திரம். காயத்ரி யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவன் பெரும் பாக்கியம் உள்ளவன். காயத்ரியை பெற்றுக்கொண்டவன் அதை மறந்தால் குரு துரோகம், தாய்க்கு துரோகம், இப்பேற்பட்ட மகா துரோகங்களை பண்ணினவனுக்கு ஈடாக ஆகிறான். அப்படி இந்த மத்திர தேசத்துக்கு அதிபதியான அஸ்வபதி 10,00,000 காயத்ரி ஹோமம் பண்ணின உடனே காயத்ரி தேவியே தோன்றினாள். காலை வேளையிலே தோன்றுகிற பொழுது அவள் சாவித்ரி என்றதான ரூபத்திலே காணப்படுகிறாள். சச்சிதானந்த ரூபே மூல பிரகிருதி ரூபிணி கிரண்ய கர்ப்ப ரூபே தேஜஸ்வரூபே பரமானந்த ரூபிணி நித்யே நித்யே பிரியே தேவி நித்யானந்த ரூபிணி சர்வமங்கள ரூபே சர்வஸ்வரூபே பராத்பரே சுகதே மோக்ஷதே விப்ராபேத்மதாக யஜ்வதக்னிஷிகோபமே பிரம்ம தேஜோபமே தேவி பிரசன்னா பவ சுந்தரி. அந்த தேவியை தரிசனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அம்மா, உன்னை ஜபிக்கிறேனே தவிர உன்னை பார்த்ததில்லையே, உன்னுடைய தரிசனம் கிடைக்குமா என்று தவித்த துதித்துக் கொண்டிருக்கும்படியான அஸ்வபதிக்கு எதிரே திருவருள் செய்தனளே சாவித்ரி தேவி திருவருள் செய்தனளே சாவித்ரி தேவி மருள் நீக்கி மாநிலத்தில் வரும் பெரும் பயனென திருவுடல் மகவாகி கோரே வருவேனென திருவருள் செய்தனளே. தேவியனுடைய தரிசனத்தை கண்டு ஆனந்த பரவசம் அடைகிறான் அஸ்வபதி. உன்னுடைய பக்தி, உன்னுடைய ஸ்ரத்தை என்னை இழுக்கிறதா, உன் வீட்டிலே நானே பெண் குழந்தையாய் வருகிறேன் என்று சொன்னாளாம். அப்படியே பிறந்தாள் தேவி. சாவித்திரி தேவியே தனக்கு பெண் குழந்தையாய் வந்தால் அந்த பெண் குழந்தையை கொஞ்சி கொலாவக்கூடியதான புத்தி வருமா? குழந்தையை பெற்றதான பயனை அடைய முடியாது என்பதற்காக தேவி அவனுடைய நினைவை மறைத்து அவள் குழந்தை என்ற எண்ணத்தோடையே அவன் பழகும்படியாகவே பண்ணினாள். அது மாய. அந்த சாவித்திரிங்கிற குழந்தையும் அடக்கமும் அழகும் புத்தியும் திறமையும் கொண்டவளாய் வளர்ந்தாள். கன்னிகையாய் இருக்கிற பொழுது அந்த குழந்தையை ஆசைப்பட்டாள். காடுகளிலே சென்று மகான்களை நான் தரிசிக்க வேண்டும்,
மகான்களுடைய ஆசிரமங்களுக்கு போய் அங்கங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு நான் வந்தனம் பண்ண வேண்டும், இதுதான் அப்பா எனக்கு ஆசை. அப்படியே மத்ரபதி அந்த குழந்தைக்கு வேண்டிய பரிஜனங்களோடு கூடவே பல்லக்கிலே அனுப்பி காடுகளிலே சென்று மகான்களை தரிசனம் பண்ணுவதற்காக அனுப்பினான். அந்த குழந்தையும் போய் வந்தாள். மகான்களை தரிசனம் பண்ணி வந்த குழந்தையை பார்த்து, மா சாவித்திரி, கன்னிகா பாவத்தை அடைந்திருக்கிற நீ நல்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சமயம் இல்லையா? க்ஷத்ரிய குழந்தைகளுக்கு ஸ்வயம்பரம் என்று ஏற்படுகிறது மாதிரி நீயே இப்பொழுது அரண்யங்களிலே மகான்களை தரிசனம் பண்ணி விட்டு வந்த. எத்தனையோ ராஜாக்கள் ராஜரிஷிகளும் அங்கே இருக்கார்கள். உன் மனதிற்குள்ளே தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவன் யார்? உன்னுடைய விருப்பப்படியே நான் விவாகம் செய்து வைக்கிறேன் என்று கேட்டான். அந்த சமயத்திலே குழந்தை சொன்னாள், அம்மா, அந்த காடிலே ஒரு மகானை பார்த்தேன். கண் தெரியாதவராய் சால்வதேசத்துக்கு அரசராய் இருந்து இப்பொழுது அரசை தான் இழந்துவிட்டு, சத்துருக்களால் அபகரிக்கப்பட்ட அரசை இழந்துவிட்டு இப்பொழுது தன்னந்தனியாய் தன் கண் தெரியாத மனைவியோடு கூடவே தன் ஒரே ஒரு பிள்ளை சத்யவான் என்ற பெயரோடு கூடின ஒரே ஒரு பிள்ளையோடு கூடவே ஆசிரமத்திலே காட்டிலே வசித்து வருகிறாரப்பா.